ஹாய் குட்டீஸ், குட்டி கதை சேனல்ல ஒரு குட்டி கதை கேட்போமா? ஒரு அழகான மலையடிவாரம். அங்க மணின்ற ஒரு சிறுவன் ஆடுகளை மேய்ச்சு வாழ்ந்துட்டு வந்தான். அவன் ஒரு நாள் ஆடுகளை மேய்ச்சுக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு குறும்புத்தனம் தோன்றுச்சு. அவன் அங்க இருக்க ஊர் மக்களை ஏமாத்தலான்னு நினைச்சான். மரத்துக்கு மேல ஏறி நின்னு சிங்கம் வருது, சிங்கம் வருது, யாராச்சும் என்ன காப்பாத்துங்களேன் அப்படின்னு அவன் கத்துனான். கிராமத்து மக்கள் வேலைகளெல்லாம் விட்டுட்டு கோடாரி கம்புகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி வந்தாங்க. மணி அத சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருந்தான். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கூப்பிட்டேன், நீங்க எல்லாரும் ஏமாந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கு அந்த ஊர் மக்கள், தம்பி இப்படி பொய் சொல்லி விளையாடாதன்னு கோபத்தோட சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதே போல அவன் 2 முறை மணி எல்லாரையும் ஏமாத்த ஆரம்பிச்சான். அதுக்கு அடுத்து ஒரு நாள் அவன் சாயந்தர நேரத்துல உட்கார்ந்து ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்போது நிஜமாவே ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு அவன் திரும்பி பார்க்கும்போது சிங்கம் வந்துடுச்சு. மரத்துக்கு மேல ஏறி நின்னு, சிங்கம் வந்துருச்சு, சிங்கம் வந்துருச்சு, யாராச்சும் என்ன காப்பாத்துங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க அப்படின்னு அவன் கத்த ஆரம்பிச்சான். இருந்த ஊர் மக்கள் எல்லாம் அவன் மறுபடியும் நம்மளை ஏமாத்த பாக்குறான், யாரும் போகாதீங்கன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல அங்க வந்த சிங்கம் அங்க இருந்த பல ஆடுகளை தூக்கிட்டு சென்றுடுச்சு. மணி தன் ஆடுகள் எல்லாத்தையும் இழந்துட்டு அழுது கொண்டே நின்னான். அப்பதான் அவனுக்கு புரிஞ்சுது, பொய் சொல்லி ஏமாத்துறதுனால அவன் உண்மையை சொல்லும் போது யாருமே நம்பவே இல்லைன்னு. இனிமே நம்மளும் உண்மையை பேசி பழகுவோமா குட்டீஸ்? வாய்மையே வெல்லும்.